ஸ்ரீ ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் ஏழிசை எம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் பக்தர் இருக்கிறாரு. அவர் மிகவும் அழகாக பாடுவாங்க. அவங்களுடைய பாட்டுக்கு ஸ்வயம் பெருமாளே வந்து நடனம் ஆடுவாங்க. இதனால் தினமும் அவர் பெருமாளுடைய தரிசனத்தை பார்ப்பார். பெருமாளுடைய நடனத்தை பார்க்கும் பாக்கியமும் அவருக்கு இருந்தது. இப்படியே போக கொஞ்ச நாள் அவருக்கு கர்வம் வந்துடுது. தினமும் நம்ம பெருமாளை பார்க்குறோம், நம்மளை விட பாக்கியசாலி யாருமே இல்லை, நாம் தான் சிறந்த பக்தர் அப்படிங்கிற கர்வம் அவருக்கு வருது. அப்போது அவர் ராமானுஜரை விட அவர் தான் சிறந்த பக்தர் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதனால் ராமானுஜர் மேலே அவ்வளவா அவருக்கு மரியாதையும் இல்லை. இதையெல்லாம் கவனித்த ராமானுஜனுடைய சீடர்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. இவருக்கு எப்படியாவது பாடம் புகட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோன்றுகிறது. அதனால் அவங்களுடைய குருவான ராமானுஜர் கிட்ட அனுமதி கேட்டுட்டு அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏழிசை எம்பிரான் கிட்ட ராமானுஜருடைய அடியவர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் தினமும் பெருமாளை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேளுங்க, என்ன வேணால் நான் செய்கிறேன், ஏன்னா பெருமாள் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க இருந்துட்டு, சரி, எங்களுடைய குருவான ராமானுஜருக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இவங்களும் சரின்னு அதை கேட்குறாங்க பெருமாள் கிட்ட. அன்று பெருமாள் அதை கேட்டுட்டு, ராமானுஜர் மிகவும் நல்லவங்க, அவங்களும் சரி, அவங்களுடைய பக்தர்கள் அடியார்களும் சரி, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரும் சரி, ராமானுஜரை வணங்குறவங்க இல்லை ராமானுஜரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க எல்லாருமே மோட்சம், அதாவது நிலையான முக்தியை வந்து அடைவாங்க, இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏழிசை எம்பிரான் அந்த அடியவர்கள் கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போது அந்த அடியவர்கள் கேட்குறாங்க, சரி சந்தோஷம், உங்களுக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எனக்கு எப்பொழுதும் பகவான்கிட்ட நிலையான முக்தி கிடைக்கும், இதில் சந்தேகமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். இருந்தாலும் நீங்கள் பெருமாள் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மிகவும் வேடிக்கையான கேள்வி, சரி உங்களுக்காக நான் கேட்குறேன், எனக்கே இதுக்கான பதில் தெரியும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நாள் பெருமாள் கிட்ட கேட்குறாரு, எனக்கு முக்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேட்கும்போதே எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு அதிகார தோரணத்தில் தான் கேட்குறாங்க. அப்போ பெருமாள் சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது, ரொம்ப கஷ்டமாக போயிடுது, அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கல, இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தமும் அவருக்கு இருக்குது. ரொம்ப யோசித்து பார்க்குறாங்க. அப்போது பெருமாள் ஒரு விஷயம் சொன்னாங்க. ராமானுஜரை மிகவும் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இல்லை அவங்கள வணங்குறவங்களுக்கு கட்டாயம் முக்தி கிடைக்கும்னு சொன்னாங்க பெருமாள். நம்ம அவரை தாழ்மையாக பேசினனால தான் நமக்கு இந்த நிலமை, அதனால தான் பெருமாளே நம்மக்கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு புரிய வருது. உடனே அவருடைய தவறை உணர்ந்து அவங்க ராமானுஜர் வணங்கி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய அடியவராக இவங்களும் சேர்ந்து கொள்கிறாங்க. அதனால் அவங்க பிற்காலத்தில் முக்தியும் அடைகிறாங்க. பகவானை பொறுத்தவரையில் அவங்களுடைய பக்தர்கள் எவ்வளவு அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பக்தர் மேலே எல்லாருமே மரியாதையும் அன்பும் வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருடைய பக்தர் எப்பொழுதும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் இந்த வேலையை செஞ்சுருக்காரு. அதனால் பகவானும் பகவானுடைய பக்தர்களும் வெவ்வேறு அல்ல. நன்றி, வணக்கம்.